சோழ தேசத்தில் முக்கியமான திவ்ய தேசம், வடநாட்டு திவ்ய தேசம் திருமலை, அதாவது ஸ்ரீனிவாச பெருமாள். அந்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஒரு அண்ணன் இருக்கார். அந்த அண்ணன் எங்க தெரியுமோ இருக்கார்? கும்பகோணத்துக்கு பக்கத்திலே இருக்கார். ஒப்பிலாத அப்பன், ஒப்பிலி அப்பன். அழகு திருவிண் நகரத்தில் பூமி தேவி நாச்சியாருடன் புனிதம் தரும் ஒப்பிலி அப்பனே நாராயணா. நமோ நாராயணா, நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. திவ்ய தேச நிலம் கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயணா. நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. திவ்ய தேச நிலம் கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயணா. ஒப்பிலாத அப்பன், ஒப்பிலி அப்பன். ஆனா அவருக்கு இப்ப நாம வச்சிருக்கிற பேர் உப்பிலி அப்பன். அவர் என்னைக்கும் ஒப்பிலி அப்பனா இருந்தார். இன்று உப்பிலி அப்பனா இருக்கார். லவண வர்ஜித சுவாமி. லவணம்னா உப்பு, லவண வர்ஜிதம்னா உப்பை விட்டுட்டார். யாருக்காக தெரியுமோ? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. அதனால அந்த பொண்ணுடைய தந்தையார், என் பொண்ணு சின்ன பொண்ணு பண்ணி கொடுக்க மாட்டேன்னார். ஏன் சின்ன பொண்ணுன்னா என்ன? இப்போ நான் இவர் வேணும்னு பெருமாள் வயோதிக வேஷத்துல வந்தார். வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இல்ல சின்ன பொண்ணு, ஒழுங்கா உப்பு போட்டு சமைக்க கூட தெரியாதுன்னார் மாமனார். பொண்ணை கொடுக்க வேண்டியவர். பெருமாள் உடனே என்னடா முடிவெடுத்தார் தெரியுமோ? வேண்டாம், இனிமே சாப்பாட்டுல உப்பு போட்டுக்கிறது இல்ல, விட்டுட்டாச்சு. இப்போ ஆச்சரியமான திவ்ய தேசம் திருவிண்ணகர் என்ன தேசம், கஷேத்திரத்துக்கு திருநாமம் ஒப்பிலாத அப்பன், ஒப்பிலி அப்பன். பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்குறைவார் கோயில் போல் வண்டு வளன்களரின் நீழ்சூடை வன்பூங்கடிகை இளங்குமரன் தன் விண்ணகர். விண்ணகர், விண்ணகர்னா ஆகாச கஷேத்திரம். இந்த கஷேத்திரத்துக்கு ஆகாச கஷேத்திரம்னு பேர் உண்டு. ஆகாசம்ங்கிற இந்த இடத்துல வெறும் வெற்று வெளியே குறிக்காது. ஆகாசம்ங்கிறது பரமாகாசம், வைகுந்தத்தையே குறிக்கும். இந்த விண்ணகர்னு சொன்னா வைகுந்த நகரம் என்னே பேர் வைத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப ஆச்சரியமான ஊர். லவணவர்ஜித சுவாமி. திருவேங்கடமுடையான இடத்துல போக முடியாதவா அங்க போல. அப்ப இந்த பெருமாளை வந்து சேவிச்சுக்கிறார். இந்த பெருமாளுக்கே ஏத்தம் சிரவண தீபத்தால ஏற்றம். சிரவணத்தன்னைக்கு தீபம் எடுக்கிறது இந்த கோவில்ல முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அடியார்கள் எல்லாரும் ஆயிரக்கணக்கில் வந்து அன்னைக்கு சேவிச்சுக்கிறார். இனி சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். சாஸ்திரம் சொல்றது ந தத்சமச்ச அபியதிகச்ச திருஷ்யத்தே. பெருமானுக்கு சமமானவனோ மேம்பட்டவனோ இல்லை. ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயான்னு ஆழ்வா சாதிக்கிறார். அவனுக்கு சமமானவனோ அவனை விட உயர்ந்தவனோ இல்லை. அப்ப ஒப்பு இல்லாத அப்பன், ஒப்பிலி அப்பன். அவன் தனக்கு ஒப்பே இல்லாத அப்பன். இத திருவங்கியாழ்வாரும் ஒரு பாசுரத்துல சாதிக்கிறார். தன்னொப்பார் இல்லப்பன், அவர் தான் தனக்கு ஒப்பே. ஒருவரையும் ஒப்பிலா நின்னொப்பார் ஒப்பிலா என்னப்பா என்கின்றாளால் கருவற போல் நின்னானேன்னு பாசுரம். யாரும் தனக்கு சமமானவர் இல்லை. எப்போதும் பிராட்டியோட சேர்ந்து எழுந்தருளி இருக்கிறார். மகாலட்சுமி தாயார் பூமி தேவிங்கிற திருநாமத்தோட இருந்த கஷேத்திரம். ஸ்ரீதேவி தானே அவளுக்கு திருநாமம். ஆனா இந்த ஊர்ல கர்ப்ப கிரகத்துல பக்கத்திலேயே எழுந்தருளி இருக்கிறார். அந்த தாயாருக்கு பூமி தேவி தாயார்னு திருநாமம். மிருகண்டு மகரிஷி. அந்த மகரிஷிக்கு மார்க்கண்டேயர் என்கிற குமாரம். அந்த மார்க்கண்டேய புத்திரியாக சின்ன வயசு பெண்ணாக நாச்சியார் அவதரித்தாள். பெருமானுக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொள்ளணுங்கிற எண்ணம். பங்குனி மாசம் ஏகாதசி திருவோணம் நாள், நல்ல நாள். பங்குனி மாசத்தினுடைய ஏகாதசி திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு வயோதிக வேஷத்தோட பெருமாள் தோன்றினார். தோன்றி மார்க்கண்டேயர் இடத்துல வரார். இன்னைக்கு நீங்க உள்ள சேவிச்சுக்கலாம். பெருமாள் நடுவுல எழுந்துள்ளி இருக்காருன்னா ஒரு பக்கம் மார்க்கண்டேய மகரிஷி, ஒரு பக்கம் கைப்பிடித்த பூமி தேவி தாயார். ஸ்ரீதேவி தான் அவள். ஆனா ஸ்ரீதேவி பூமி தேவிங்கிற திருநாமத்தோட எழுந்துள்ளி இருக்கா. அப்பதான் மார்க்கண்டேய சொன்னார், என் பொண்ணுக்கு உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாது, போனா போறது, அப்படியே இருக்கட்டுமே என்ன பெருமாள் ஏற்றுக்கொண்ட நாள். ஆனா இந்த 2 நாளைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பங்குனி மாசத்துல பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சது. தரியான்னு இவர் கேட்கிறார். மாட்டேன்.
இல்ல இல்ல கண்டிப்பா கொடுக்கணும், மாட்டேன். இல்ல நிச்சயம் கொடுக்கணும், மாட்டேன். உப்பு போட்டு சமைக்க மாட்டா, பரவாயில்ல. இது பண்ண மாட்டா. இப்படியே பேச்சு எத்தனை மாசம் நடந்தது தெரியுமோ? ஆரம்பிச்சது பங்குனி திருவோணத்துல, ஐப்பசி திருவோணத்துல கல்யாணம் ஆச்சு. பங்குனி சிரவணத்திலே அந்த ஆரம்பிச்சு ஐப்பசி சிரவணம் வரைக்கும் பேசி அப்புறம் திருக்கல்யாணம். இன்னைக்கும் அந்த பெருமானுடைய திருக்கல்யாண உற்சவத்தை சேவிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். துவஜஸ்தம்ப தடியில இடது பக்கம் நீண்ட பெரிய மண்டபம் இருக்கு. மண்டபத்துக்கு பெருமாள் எழுந்துருளுகிறார். எழுந்துருளி நாச்சியாரை திருக்கை பெற்றுகிறார். பூமி தேவி நாச்சியாருக்கும் உப்பிலாத அப்பன் பெருமானுக்கும் திருக்கல்யாண உற்சவம். புஷ்கரணி, அஹோராத்திர புஷ்கரணின்னு பேர். பகலிரா பொய்கை, பகல் இரவு பொழுது ரெண்டு சமயமும் எப்போது நன்மையே கொடுக்கக்கூடிய ஆச்சரிய பொய்கை. திருமங்கையாழ்வார் பாடுறார், ஆண்டாய் உனை காணும் அருளெனக் கருதியேர். தேவரீரை தரிசிக்கணும், அருளெனக்கு அருளுதியேர் வேண்டேன் மனை வாழ்க்கை. உன்னை தரிசிக்க கூடிய வாழ்க்கை எனக்கு கொடுத்துட்டியானா அதுக்கு மேல சம்சாரத்துல இருக்கிறதுக்கு எனக்கு பிரியமே கிடையாது என்கிறார். விமானம் ஆனந்த நிலைய விமானம், சுத்த ஆனந்த விமானம். திருவேங்கடத்துல திருப்பதியில இருக்கிறது ஆனந்த நிலைய விமானம், இங்க இருக்கிறது சுத்த ஆனந்த விமானம். ஏன்னா நமக்கு ஆனந்தம் இருந்தாலும் அதோட துக்கம் கலந்துடக்கூடாது இல்லையோ. நம்ம கூட ஆனந்தப்படுறோம், ஆனா 4 நாள் ஆனந்தப்பட்டா 2 நாள் துக்கப்படுவோம், 4 நாள் சிரிச்சா 2 நாள் அழுவோம். அதெல்லாம் இங்க கிடையாது. சுத்த ஆனந்த விமானம், எப்போதும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், அது மட்டுமே இருக்கும் விமானமாம். இங்கே ஆழ்வார் பெருமானை மங்களாசாசனம் செய்த போது நம்மாழ்வார் ஒரு பாசுரத்துல சொல்றார், என்னப்பன் எனக்காயுகுளாய் என்ன பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்ன பொன்மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்த வப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாள் நிழலே. தன்னொப்பார் இல்லப்பன், தன் திருவடி நிழலை எனக்கு கொடுத்தார். இந்த பெருமாளும் தாயாரும் ஆழ்வாருக்கு எப்படி இருந்திருக்கலாம்? என்னப்பன் எனக்காயுகுளாய் என்ன பெற்றவளாய். என்ன பெற்ற தாயாரும் தந்தையும் இவர் தான், வளர்த்த தாயாரும் தந்தையும் இவர் தான். இப்ப என்னென்ன அப்பன் பாருங்க இங்க, ஒப்பிலாத வப்பன், பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன், என்னப்பன். 5 பெருமாள் இருக்காங்க, 5 தந்தை. தந்தை தந்தை தந்தை. அப்பன்னா எவ்வளவு நல்லது பண்றவர். இப்போ என்னப்பன் எனக்காயுகுளாய் என்ன பெத்தவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்ன பொன்மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்த வப்பன். ஆகாச தளவுக்கு கூட கோபுரம் மாட மாளிகை விமானங்கள் முட்டிக்கொண்டு நிற்கிற ஆச்சரியமான திருவிண்ணகர் கஷேத்திரம். ஒப்பிலாத அப்பன் லவணவர்ஜித சுவாமி. சிரவணத்தன்னைக்கு பல பேருக்கும் வழக்கம் இல்லையா, சனிக்கிழமைன்னா விரதம் இருக்கும், சிரவணந்தோறும் விரதம் இருக்கும். போட்டிருப்பா பஞ்சாங்கத்துல, சிரவண விரதம் இருக்கும் நாள். சிரவண விரதம்னா திருவோணம். பெருமானுக்கு நட்சத்திரமே விஷ்ணு நட்சத்திரம். திருவோணம் சிரவணம்னு சொன்னாலே விஷ்ணுமுக்கு நட்சத்திரம். திருவிக்கிரம பெருமாள் வாமனமூர்த்தி அவதரித்து உலகத்தையெல்லாம் தாவி அளந்தாரே, அது விஷ்ணு நட்சத்திரம், சிரவண நட்சத்திரம். அதே போல இங்க இப்ப புரட்டாசி சிரவணம் தானே இப்ப உற்சவம் நடந்துட்டு இருக்கே. திருமலை திருப்பதியிலையும் புரட்டாசி சிரவணம் தானே முக்கியமான நட்சத்திரம். அது போலத்தான் இந்த பெருமாளுக்கும் பெருமானுடைய ஒப்பிலாத அப்பன் ஒப்பலி அப்பன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அடுத்த திவ்ய தேசத்துக்கு செல்வோம். நாச்சியார் கோவில், நாச்சியாருக்குன்னு க்ஷேத்திரம். நேற்றுக்கு சொல்லச்சேவே திருவள்ளரை, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருநறையூர், இந்த 3 பேரும் 3 நாச்சியாருக்கு பிராதானியம்னு சொல்லியிருந்தேன். திருவள்ளர க்ஷேத்திரம் தான் ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு, அடுத்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் பூதேவி நாச்சியார் ஆண்டாளுக்கு. இப்ப பார்க்க போற திருநறையூர் நாச்சியார் கோவில் நீளாதேவி நாச்சியாருக்கு. திருநறையூர் கோவிலிலே நம்பிக்கை நாச்சியாருடன் நலமருளும் எங்கள் நம்பியே நாராயணா. நமோ நாராயணா, நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. திவ்ய தேச நிலம் கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயணா. நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. திவ்ய தேச நிலம் கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயணா. இங்கே நீளாதிப நாச்சியார் வஞ்சுள மரத்தினுடைய அடியில் பிறந்தபடியால் வஞ்சுளவல்லின்னு அவளுக்கு திருநாமம். திருநறையூர் க்ஷேத்திரம் மாடக்கோவில். மாடக்கோவிலுக்கு அமைப்பே ரொம்ப அழகா இருக்கும். முதல்ல ஒரு மண்டபம் இருக்கும், அதுலேருந்து கொஞ்சம் படிக்கட்டு ஏறி இன்னொரு மண்டபம் நீளமா போகும், அதுலேருந்து கொஞ்சம் படிக்கட்டு ஏறி மேலும் மண்டபம் நீளமா போகும், கடைசியா படிக்கட்டு ஏறினா கர்ப்பகிரகம் வரும்.
இத போல உள்ள மாடம் வச்சு கட்டினாப்புல இருந்தா அத மாடக்கோவில்னு சொல்லுவார்கள். திருநரையூர், நரையினால் நல்ல பரிமளம் மிக்க இருக்கிற, நல்ல கந்தத்தோட நறுமணத்தோட இருக்கிற பொழில்களாலே சூழப்பட்ட ஊர். மேதாவி மகரிஷிக்கு நாச்சியார் குழந்தையாக அவதரித்தாள். மணிமுத்தாங்கிற ஆறு, மணிமுத்தாறுங்கிற இது மணிமுத்தா தீர்த்தம், கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கிற மணிமுத்தா தீர்த்தம். அதுலதான் தாயார் அவதரிக்கிறாள். பங்குனி மாசம் வெள்ளிக்கிழமை உத்தர நட்சத்திரத்தில் ஆண்டாளுடைய தோற்றம். கல்யாண வெங்கடேச பெருமானாய் பிராட்டியை கைப்பிடித்து கொண்டே எழுந்துள்ளிருக்கிறார். கர்ப்பகிரகம் பெரிய கர்ப்பகிரகம். கர்ப்பகிரகத்துக்குள்ள எத்தனை பெருமாள் இருக்கா தெரியுமோ? ஒத்தர் 2 பேர் இல்ல. ஆனா எத்தனை பெருமாள் இருந்தாலும் கர்ப்பகிரகத்துக்கு நேர இருக்கிறது வஞ்சுளவல்லி தாயார். ஏன்னா இந்த ஊரே தாயாரால பிராதானியம் பெற்ற ஊர்னு சொன்னோம் இல்லையோ. எல்லா ஊர்லயும் பெருமாள் நன்னா முழுக்க அடைச்சுருவார். தாயாரை சேவிக்கணும்னா எட்டி சேவிச்சாதான், பக்கத்துல கொஞ்சம் இடம் கொடுத்திருப்பார். யாரு சேவிக்கணும்னாலும் இந்த படிக்கட்டுக்கு பக்கத்துல இந்த மூலையா சேவிச்சாதான் நாச்சியார் சேவையாகும். இந்த ஊர்ல அதெல்லாம் கிடையாது. பெருமாள் தள்ளி இருக்கணும், பிராட்டி தான் நடு. கீழேந்து சேவித்தா நடுவா நாச்சியார் சேவை சாதிப்பார். பக்கத்துல ஸ்ரீனிவாச பெருமாள், நரையூர் நின்ன நம்பின்னு உற்சவமூர்த்தி, ஸ்ரீனிவாச பெருமாள் மூலமூர்த்தி. திருநரையூர்னு உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது எது? கல் கருடன். கருட சேவை தான் ரொம்ப முக்கியமான சேவை. கல்லால் ஆக்கப்பட்ட கருடம். எங்கேயுமே வாகனத்தை கல்லால பார்க்க முடியாது, மரத்தால பார்க்கலாம், லோகத்தால பார்க்கலாம். ஆனா கல்லாலே பெருமாள் இங்க எழுந்துள்ள இருக்கார். திருமங்கையாழ்வாரால் 100 பாசுரங்கள் பாடப்பட்ட பெருமாள். பெரிய திருமடல், சிறிய திருமடல் முதலான பிரபந்தங்களிலே திருமங்கையாழ்வார் மடல் எடுத்ததே இந்த பெருமாளை குறித்து தான். ரொம்ப அழகான பெருமாள். வஞ்சுளவல்லி தாயாருக்கு நம்பிக்கை நாச்சியார்னு மற்றொரு திருநாமம். கோச்செங்கணான் சேர்ந்த கோவில். கோச்செங்கணான் ஒரு சோழனை பத்தி திருமங்கையாழ்வார் பாசுரத்தில் குறிப்பிடுகிறார். அந்த சோழ மன்னவன் இந்த கோவிலுக்கு நிறைய கைங்கியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். கருடன் 9 சர்ப்பங்களை கையில் தரித்து கொண்டு ஆச்சரியமான வடிவத்தோடு இருக்கார். இந்த பெருமாளுடைய தனி சிறப்பென்னு பார்ப்போம். இங்க ஏன் வந்தாருங்கிறதையும் பார்ப்போம். கிடையே சொன்னேன், மேதாவி முனிவருடைய மகளாக வஞ்சுள மரத்திலே பிறந்தாள். மரத்தடியில் பிறந்துதான் தாயார் வளர்ந்து வந்தாள். அம்பரமும் பெருநிலனும் திசைகளெட்டும் அலகடலும் புலவரையும் உண்டகண்டன் கொம்பமரும் வடமரத்தினிடமேல் பள்ளி கூடினான் திருவடியே கூடகுப்பீர் கண்ணும் சுழன்னு பீழையோடு ஈழவன் தேங்கினால் பண்ணின் மொழியார் பையனடமே நென்னாதமுன். எல்லாரும் சீக்கிரம் கோவிலுக்கு வாங்கோ. திருநரையூர் மணிமாடம் சேர்மீன்கள் எங்கெங்கயோ போய் வயசாகி உடம்பு சரியில்லாத தவித்து, ஏன் உன்னை யார் இங்க வர சொன்னான்னு ஊர்க்காரா ஏசர வரைக்கும் எங்கேயோ சுத்திரிடு காத்துன்னு இருக்காளே பெருமாள், அதுக்குள்ள வந்து சேவிக்க மாட்டீளா அப்படின்னு திருமங்கையாழ்வார் நம்மை கூப்பிடுகிறார். திருநரையூர் நின்ன நம்பி, நடுவா நாச்சியார் இருக்க, பக்கத்துல ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கார். சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்த, புருஷோத்தமன் 4 பெருமாள் பக்கத்துல இருக்காப்போ. சங்கர்ஷணன் இருக்கார். இவாள்லாம் வியூகமூர்த்தி. பார்க்கடல்ல பெருமாள் சேனிச்சிருக்காரே, தன்னையே 4ஆ பிரிச்சுப்பார். வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள். அதுல ஒவ்வொருத்தர் என்ன பண்றா? படைக்க, காக்க, அழிக்க. இதுக்காகத்தான் பெருமாள் தன்னையே 4ஆ பிரிச்சுக்கிறார். அந்த எல்லாருமே இங்க எழுந்துள்ளிருக்கா. இதோட கூட பிரம்மா இருக்கிறார். இந்த பெருமானுக்கு தினப்படி கர்ப்ப கிரகத்துல பூஜை பண்றதே பிரம்மாதான். பிரம்மாவாலே ஆராதிக்கப்பட்டிருக்கிற பெருமாள் வஞ்சுள வல்லி தாயார். நரையூர் நின்ன நம்பி உற்சவமூர்த்தி. ஸ்ரீனிவாச விமானம் அல்லது ஹேம விமானம்னு சொல்லுகின்றனர். இந்த ஊர்ல இருக்கிற பெருமாள் இடத்துல ஒரு விசேஷம். சங்க சக்கரத்துல இப்படி பிடிச்சுட்டு இருக்கணும் இல்லையோ, அவர் அப்படி பிடிச்சுட்டு இருக்க மாட்டார். முன்னோக்கி இப்படி பிடிச்சுட்டு இருப்பார். இந்த மாதிரி பார்த்தது கிடையாது சுவாமி. இத போல முன்னாடி பிடிச்சுட்டு இருப்பாளானால் அதுக்குதான் ஒரு சுவையான சரித்திரம். திருமங்கை ஆழ்வார் நீலன் அவருக்கு இயற்பெயர். அவர் முதல்ல ஆழ்வார் ஆகல. அவர் ஒரு பெண்ணிடத்துல ஆசைப்பட்டார். குமுதவல்லின்னு அந்த பெண்ணுக்கு பேர். கல்யாணம் பண்ணிக்கணும்னு போய் திருமங்கை ஆழ்வார் கேட்டார். குமுதவல்லி 2 விதி. ஒண்ணு செய்யணும், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும். ஸ்ரீவைஷ்ணவர்கள் போய் சங்கு சக்கர பொறி ஒத்திக்கிறா பாருங்க, அதை நீர் பண்ணிட்டு வந்தா தான் உங்க கல்யாணம் பண்ணிப்பேன்னா. இத போல இன்னைக்கு இருக்கிற பெண்களும் சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவ அது ஒரு விதி பண்ணா. இன்னொன்னு, ஒரு வருஷத்துக்கு 1000 பேருக்கு தினமும் அன்னதானம் பண்ணணும். 1000 பேருக்கு நீர் தயாராதனம் பண்ணணும். இந்த 2ஐயும் பண்ணீர்னா கல்யாண பேச்சு எடுக்கலாம்னா பண்ணிட்டு வந்துட்டார் திருமங்கையாழ்வார். மேலும் அவருக்கு இருக்கிற வேகத்துக்கும் கோபத்துக்கும் எந்த ஆச்சாரியன் இவருக்கு சங்க சக்கரத்தை ஒத்த போறா சொல்லுங்க? ஒத்தருக்கும் தைரியம் வரல. இந்த திருநரையூருக்கு வந்தார், பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தார். இந்த பெருமாளே தான் அவருக்கு சங்க சக்கரத்தை ஒத்தினார். அதனால் இப்படி திருவங்கை ஆழ்வார் இருந்தா முன்னாடி ஒத்தனம் பாருங்க, ஒத்தரத்துக்கு இங்க இருக்கிற கை இங்க வந்துடுத்தான். இப்படி வச்சுட்டு இருந்தார். அதுக்கு அவருக்கு சங்கு சக்கர பொறி ஒத்துவதற்காக இப்படி, அதோட கூட
இப்படி ஒத்த வந்தாலே இன்னொன்னு இருக்கு பாருங்க. இப்படி முன்னாடி நின்னுக்கிறேன், நான் இப்படி முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இவருடைய வலத்தோள் இங்கே தானே இருக்கும். ஒருத்தருடைய வலத்தோள்ல தான் சக்கரை பொறி ஒத்தணும், என்னுடைய இடத்தோள்ல தான் சங்க பொறி ஒத்தணும். எனக்கு முன்னாடி இருக்கிறவர் ஒத்தணும்னா அவர் சங்க சக்கரத்தை எந்த கையில பிடிச்சுக்கணும்? பெருமாள் வலக்கையில சக்கரத்தை பிடிச்சிருந்தா ஒத்தரச்சே எதிராளியினுடைய இடது தோள்ல படும். இவர் இடது கையில சங்கத்தை பிடிச்சிருந்தா ஒத்தரச்சே இடது தோல்லே படுறது, இடது தோல்ல சக்கரம் போட்டுடும், வலது தோல்ல சங்கம் படும். ஆகவே வலது இடது மாத்தி பிடிச்சுனாகணும். இப்போ சங்க சக்கரத்தையும் மாற்றி பிடித்து முன்னோக்கி பிடித்து கொண்டு, அப்படித்தான் திருவங்கியாழ்வாருக்கு பெருமாள் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிருக்கார். தாபகா புன்றஹா ததா நாம மந்த்ரோ யாகச்ச பஞ்சமஹா என்று வெள்ளிக்கிழமை உத்தர நன்னாளிலே கலியுகத்திலேயே இன்னைக்கும் பெருமாள் அனைவராலும் சேவிக்கப்படும்படி எழுந்துள்ளிருக்கார். தூவாய புள்ளூர்ந்து வந்து துறவேழம் மூவாம நல்கி முதல துளித்தானே நாவாயுளானை நரையூரில் கண்டேனேன்னு திருவங்கியாழ்வார் பாடுறார். இந்த கருடன் எதனால இப்படி இருக்காரு தெரியுமோ? இன்னைக்கு அமுத கலசம் சமர்ப்பிக்கப்படுறது. உங்களுக்கு யாருக்கும் ஆசை இருக்கு, ஏதான தோஷங்கள்லாம் நமக்கு விலகணும், கருடனுடைய அனுகிரகம் வேணும், சர்ப்பதோஷம் விலகணும், எது இருந்தாலும் இந்த க்ஷேத்திரத்துக்கு போய் அமுத கலசம்னு பெருமாளுக்கு ஒரு நைவேத்தியம் அதை பண்ணி கருடனுக்கு தலிகை கண்டோல பண்ணலாம். கருடனுக்கு தனி பூஜை உண்டு இந்த ஊர்ல. எல்லா இடத்துலயும் கருடன் வாகனமா வெளியில இருப்பார். ஆனா இங்க கருடனுக்கும் தனி ஆராதனம், பெருமாளுக்கு தனி ஆராதனம். கருடனை சிற்பி பண்ணார், ரொம்ப அழகா வாழ்ந்துட்டார் அந்த கருடன். நிஜமாவே அவர் பறக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். இவர் பறந்து போயிட்டாருன்னா அப்புறம் எப்படி பண்றதுன்னு தன்னுடைய ஒளியால தட்டின் இருந்த ஒளியால தட்டி அப்படியே அவர் கீழே நிறுத்தினார். அன்னிலிருந்து பெருமாளுக்கு வாகனமாவே இருக்கார். வருஷத்துக்கு 2 தடவை இங்க கருடோத்சவம் நடக்கிறது. அந்த கருடோத்சவத்துல ஒரு தனி சிறப்பு. உள்ள அவர் 10 அடிக்கு 10 அடி ஒரு உள்ளுலதான் இருக்கார், கருடன் மட்டும் இருக்கார். நீங்க போறச்சவே அந்த கருடனை தாண்டி தான் மூலமூர்த்தி இடத்திலே போய் சேவிக்கணும். இந்த கருடனுக்கு புறப்பாடாருச்ச சின்ன இடமும் இல்லையோ, அவர் மேல பெருமாள் எழுந்துள்ள பண்ணிடுவா. 8 பேர் மட்டும் எழப்பண்டு வருவா, அவ்வளவுதான் உள்ள போக முடியும். தோல்ல தண்டு வார வச்சு 8 பேர் வருவா. ஆனா முதல் மாடம் தாண்டின உடனே 16 பேர் ஆயிடுவா, அடுத்த மாடம் தாண்டின உடனே 32 பேர் ஆயிடுவா, கடைசியில வீதியில வரைச்ச 64 பேர் ஆயிடுவா. திரும்ப உள்ள போறச்சே 64 பேர் தூக்கிட்டு போன பெருமாள் 32 பேர் ஆயிடுவா. மறுபடியும் அடுத்து போன உடனே 16 பேர் ஆயிடுவா. உள்ள போறச்சே 8 பேர் ஆயிடுவா. உள்ள கொண்டு போய் அனாயாசமா இழப்பண்டு வந்துருவா. அப்ப வெளியில வரைச்சே லேசா இருக்கிற கருடன் போக போக வீதியில உலா வரைச்சே அத்தனை பாரமா வேதாத்மா விஹகேஸ்வரஹான்னு எழுந்துள்ள பண்ணிட்டு வரார். வேதம் வேறல்லர், கருடன் வேறல்லர். அங்குதான் அந்த பெருமாளை சேவிச்சிருந்தோம். தனி நாச்சியார், இங்க 2 நாச்சியார் கிடையாது. வஞ்சுளவல்லி தாயார் ஒரே நாச்சியார், நமக்கு நம்பிக்கை ஊட்டும் நாச்சியார். நம்பிக்கை இருக்கு, 2 தாயார் கூட இல்லை, அதனால நிச்சயமா ஒன்னும் தப்பா ஆகாதுன்னா ஒரே நாச்சியார் தானே, தைரியமாவும் இருக்கலாம் இல்லையோ. நமக்கு நம்பிக்கையோட்டி செய்யும் மேதாவி மகரிஷிக்கு குமாரத்தியாக அவதரித்த வஞ்சுள நாயிகா சமேத ஸ்ரீனிவாச பெருமான் நரையூர் நின்ன நம்பி அவசியம் அனுகிரகிக்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அடுத்தது தஞ்சேர எம்பெருமான் திருச்சேரை பெருமாள். அடுத்த க்ஷேத்திரம் 15வது க்ஷேத்திரம் திருச்சேரை நிலமதிலே ஸ்ரீ சாரநாயகியுடன் வாழ் சாரநாத பெருமாளே நாராயணா. நமோ நாராயணா, நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. திவ்ய தேச நிலம் கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயணா. நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. திவ்ய தேச நிலம் கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயணா. திருச்சேர பெருமாளுக்கு ஏற்றான் மாமதலை பெருமாள்னு ஆழ்வார் கொண்டாடுறார். சின்ன குழந்தையா சேவை சாய்ச்சார். காவிரி தாயாருக்கு ஒரு ஆசை, அவள் தபஸ் பண்ணுகிறாள், அவளுக்காக மாமதலை பெருமாளாக இவர் சேவிக்கிறார். இந்த க்ஷேத்திரத்தை பஞ்சசார க்ஷேத்திரம்னு சொல்றோம். கும்பகோணத்துக்கு பக்கத்துல தான். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வரிசா கும்பகோணம் பார்த்தோம், பக்கத்துல இப்ப நாச்சியார் கோவில் சேவிச்சிருந்தோம், உப்பிலியப்பன் சன்னதி சேவிச்சிருக்கோம், திருச்சேர சேவிச்சிருக்கோம். எல்லாமே பக்கத்துல பக்கத்துல இருக்கிற ஊர்கள் தான். திருச்சேரை சாரநாத பெருமாள் பஞ்சசார க்ஷேத்திரம்னு சொல்லுவார்கள்.
5 சாரம். சாரம் 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 சாரம். என்ன சாரம்? க்ஷேத்திரமே சாரக்ஷேத்திரம். முதல்ல க்ஷேத்திரம் சாரக்ஷேத்திரம். பெருமாள் சாரநாத பெருமாள், தாயார் சாரநாயக்கி தாயார், விமானம் சார விமானம், புஷ்கரணி சார புஷ்கரணி. இந்த 5 சேர்ந்து இருக்கிறதுனாலதான் பஞ்சசார கஷேத்திரம். இது எதனால சாரம்னு பேர் வந்ததுன்னா, பிரம்மா ஆதி காலத்தில் வேதங்கள், இதிகாச புராணங்கள் இதெல்லாத்தையும் ஜாகிரதையா காப்பாத்தி வைக்கணும். பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி ஆரச்ச எல்லாம் காப்பாற்றப்படணும் இல்லையோ, அதுக்காக வேதத்திலேருந்து சாரமானது எடுத்துட்டார், இதிகாசங்கள்லேருந்து சாரத்தை எடுத்துட்டார், புராணத்திலேருந்து சாரத்தை எடுத்துட்டார். எல்லாத்தையும் ஒரு மண்ணு பானையில வச்சு மூடணும். மூடணும்னா அது மண்ணு பானை எங்க மண் எடுத்து பண்ணாலும் உதிர்ந்து உதிர்ந்து போயிட்டே இருந்தது, நிற்கவே இல்லை. சரின்னு மகாவிஷ்ணுவின் இடத்துல பிரார்த்தித்தார். அப்ப அவர் சொல்றார், கும்பகோணத்துக்கு பக்கத்துல சாரக்ஷேத்திரத்துக்கு போ, அங்கிருந்து மண்ணை எடுத்து குடத்தை பண்ணும், அந்த குடத்துல வச்சுட்டா ஜாகிரதையா இருக்கும், ஒண்ணு வீணா போகாது. இங்கிருந்து மண் எடுத்து பண்ணவே கடைசியில சிருஷ்டியே நடந்ததுன்னு சொல்றார்கள். அதனால இந்த க்ஷேத்திரத்துக்கு வேதத்தின் சாரம், இதிகாசத்தின் சாரம், புராணத்தின் சாரம் எல்லாம் இருக்கிறபடியால் பஞ்சசார கஷேத்திரம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. எல்லாம் சேர்ந்தது. காவிரி தாயார், மார்க்கண்டேய மகரிஷி 2 பேரையும் சன்னிதானத்துக்குள்ளேயே சேவிச்சுக்கலாம். பெருமாள் பேரழகோட எழுந்துள்ளிருக்கார். ஒரு பக்கம் காவேரி தாயார், ஒரு பக்கம் மார்க்கண்டேய மகரிஷி. ஏன் ஆச்சுன்னு பார்ப்போம். சுவையான கதை. விந்திய மலை நம்ம தெற்கு பாரதத்தையும் வடக்கு பாரதத்துக்கு நடு கோடு, எல்லை கோடு விந்திய மலைன்ற மூலியம். அந்த மலையினுடைய அடிவாரத்தில் 7 பேர் உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுல 7 நதிகளும் தபஸ் பண்ணும் போது ஒரு கந்தர்வராஜன் அவன் மொத்த பேருக்கும் பொதுவா ஒரு கும்பிட்டான். உடனே கேள்வி வந்தது, நம்ம 7 பேர்ல யார கும்பிட்டான்? அந்த பேச்சு வராத வரைக்கும் ஒழுங்கா இருக்கும். பேச்சு வந்துருக்கும். 7 பேர்ல 6 சேவித்தார். எல்லாரும் என்ன இல்லை என்ன இல்லைன்னா, கங்கைக்கும் காவிரிக்கும் மட்டும் சண்டை. என்ன தாங்குறா காவேரி, என்ன தாங்குறா கங்கை. 2 பேரும் பிரம்மாவிடத்துல போய் நின்னா, கொஞ்சம் பட்சபாதத்தோட கங்கைக்கு தான் அப்படின்னு சொல்லவே காவிரி தாயாருக்கு கோபம். சரி, நாம எப்படியாவது தபஸ் பண்ணி கங்கைக்கு சமமாகணும், கங்கையை விட ஏற்றம் படைத்தவளாக ஆக வேண்டும் என்று இந்த க்ஷேத்திரத்துக்கு சாரக்ஷேத்திரத்தில் காவிரி தாயார் தவம் புரிந்து வந்தாள். அப்ப பெருமாள் சின்ன குழந்தை வடிவத்தில், தவழ்கிற குழந்தை வடிவத்தில் அவருக்கு சேவை சாய்ச்சார், சேவிச்சிருந்தார். ஆனா அது போருங்கிற எண்ணம் வரல. உடனே விஸ்வரூப தரிசனம் காட்டினார். போருங்கிற எண்ணம் வரல. வைகுண்ட பதியாக தன்னை காட்டினார். அப்புறம்தான் காவேரி தாயாருக்கு திருப்தி வந்து பெருமாள் சொல்றார், கவலைப்படாது, கங்கைக்கு சமமா உன்னை நான் ஆகிறேன். எப்போன்னு கேட்டாள். ஒரே வழி, ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சயனிக்க போறார். அங்க 2 பக்கமும் நீ ஓடி பெருமாளுடைய திருவடியை தொட்டுண்டே ஓடின்னு இருக்கிறச்சே கங்கையை விட உனக்கு ஏற்றம் வந்துட போறது. அதுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே காவேரி தாயார் கர்ப்ப கிரகத்துல இருக்கா. தனியா புஷ்கரணியிலையும் காவேரி தாயாருக்கு தனி சந்நிதி உள்ளது. இது அந்த கோயிலினுடைய சிறப்பு. 5 நாச்சியார்களோட இங்க பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, மகாலட்சுமி, சாரநாயகி. நீங்க எப்பவும் சேவிக்கலாம். இந்த 5 நாச்சியாரோட சேர்த்தி உற்சவம் ரொம்ப பிரசித்தமான உற்சவம். 5 சாரக்ஷேத்திரம் இல்லையோ, சார தாயார், சாரநாயகி தாயார், மகாலட்சுமி தாயார், ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி அனைவரோடையும் பெருமாள் இருக்கார். அப்புறம் இது இத்தனையும் பெருமாள் அனுகிரகித்த உடனே காவேரி கேட்கிறார், இப்ப எனக்கு ஒண்ணுமே வேணும்னு தோணல, இப்பேற்பட்ட உன்னை தரிசனம் பண்ணிட்டேனோ இல்லையோ, எனக்கு இனிமே நீ இப்படியே சேவை சாதிக்கணும், இங்கே இருந்து இப்படியே அடியனுக்கு வரம் கொடுத்து சேவை சாதிக்கணும். அதே போல உன்னை பத்தின ஞானம், பக்தி, உன்னோட சாமியாபத்தி, மோட்சம் இத்தை பெற்றுக் கொடுப்பான்னு கேட்க சரின்னு பெருமாள் ஏற்றுக்கொண்டார். இதுக்கும் குடத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. குடத்தினுடைய சாரம், சாரமான வயிற்று பகுதி தான் சாரக்ஷேத்திரம். கொடவாசல், கும்பகோணத்தினுடைய வாசல்ல கொடவாசல், கொடவாசல் இருக்கும் இல்லையோ, அந்த கொடை ஹிமாச்சலத்திலேருந்து வந்ததுன்னு. அந்த குடத்தினுடைய வாசல் இருந்ததுதான் கொடவாசல். அந்த குடத்தினுடைய மூலை இருந்ததுதான் கும்பகோணம். கும்பகோணம் குடவாசல், அதனுடைய வயிற்று பகுதி தான் கடத்துல சாரக்ஷேத்திரம், இந்த பஞ்சசார கஷேத்திரம். திருமங்கையாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா 10 பாசுரங்கள் பாடியிருக்கார். செல்வ தஞ்சேர எம்பெருமான் தாழ்தொழுவார் காண்மின் என் தலைமேலாரேன்னு பாசுரம். மண்சேர முலையுண்ட மாமதலாய், மண்சேர அகடுறிஞ்சி ஆகாசத்தளவுக்கு வானத்தளவுக்கு முட்டி கொண்டிருக்கும் அற்புதமான விமானம். அத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தை சேவித்தார் ஆழ்வார். இந்த க்ஷேத்திரத்துக்கு ஆழ்வாருக்கும் ஒரு அழகான தொடர்பு. செல்வ தஞ்சேர எம்பெருமான் தாழ்தொழுவார் காண்மின் என் தலைமேறாதே. திருச்சேர சாரநாத பெருமாளை யார் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் அவ காலை என் தலையால தாங்கிப்பேங்கிறார் திருமங்கை ஆழ்வார்.
சாரநாத பெருமாள், சாரநாயகி தாயார், மூலவர் கையில் புஷ்பத்தோட அனுகிரகம் பண்ற ரூபத்துல எழுந்துள்ளிருக்கார். பக்கத்திலேயே மாமதலை பெருமாள் உள்ளார். இந்த கஷேத்திரத்துல ஒரு ராமன் இருக்கார். நீங்க போறச்சே கண்டிப்பா அர்ச்சக சுவாமி இடத்துல கேட்டு சேவிங்க. வனவாச ராமன். அந்த ராமனுடைய பின்பக்கத்தை சேவிச்சீங்கன்னா அவர் சடமுடியோ இல்லையோ, ராமனு காட்டுக்கு போறச்சே கிரீட மொக்குட்டம் கிடையாது, வைரமுடி கிடையாது, அது சடமுடையோட போயிருக்கார். அந்த சட அப்படியே வேலைப்பாட்டோட அந்த ராமன் காட்டுல இருந்த திருக்கோலம் துல்லியமா கண்ணில் சேவிக்கலாம். அதை போல அங்க எழுந்துள்ளி இருக்கிறார் திருச்சேர எம்பெருமான். சாரநாயகி தாயார் நம்மை அனைவரையும் அனுகிரகிக்கட்டும். நாராயண ஹரே கோவிந்த ஹரே கோவிந்த ஹரே மாம் பகி. கேசவ முகுந்த ஹரே மாம் பகி. तुलसी वनमाला तुलसी वनमाला हरे माम पाही. तुलसी वनमाला तुलसी वनमाला हरे माम पाही. हरिरला हरिरला अलंकृत फाला हरे मां पाही. இந்த கீர்த்தனை இப்படி மத்தியமத்துல பாடினா கேட்கறதுக்கே சௌக்கியமா இருக்கும். நளினாட்ச கேசவ முகுந்த ஹரே மாம் பாகி. गुरु माता गुरु पिता गुरु अमुचि कुल देवता. गुरु माता गुरु पिता गुरु अमुचि कुल देवता. तोर पड़ता संकटे तोर पड़ता संकटे गुरु रक्षी मादे पुढे. गुरु रक्षी मागे पुढे गुरु रक्षी मागे पुढे. गुरु रक्षी मागे पुढे गुरु अमुचि कुल देवता. गुरु अमुचि कुल देवता. गुरु माता गुरु पिता गुरु अमुचि कुल देवता. गुरु माता गुरु पिता गुरु अमुचि कुल देवता. பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே நாம் பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே. சத்குரு பாதமலர் தூதிடுவோம் சத்குரு பாதமலர் தூதிடுவோம். கூடி ஆடி கொண்டாடிடுவோம் கூடி
ஆடி கொண்டாடிடுவோம், ஆடி பாடி கொண்டாடிடுவோம், ஆடி பாடி கொண்டாடிடுவோம். குருநாதா குருநாதா என்று கூவிடுவோம், குருநாதா குருநாதா என்று கூவிடுவோம், குருநாதா குருநாதா என்று கூவி